அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு புது டெக்னிக் ஒன்று பார்க்க போறோம். இது நம்ம நெகட்டிவிட்டியை ஃபுல்லா கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம நம்ம பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேருக்கே ஒரு பெரிய விஷயம் இருக்கு. நம்மளா சூஸ் பண்றது இல்ல, நமக்கு யாரோ ஒருத்தர் சூஸ் பண்றாங்க. நம்ம பேரண்ட்ஸோ இல்ல நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸோ இல்ல யாரோ ஒருத்தர் நமக்கு ஃபேமிலியில ஒருத்தர் நமக்கு இந்த நேமை சூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த நேமுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பயங்கரமான பவர் இருக்கு. அந்த பவர் எப்படின்னா நமக்கு இதுதான் இருக்கணும், இந்த பேர் தான் இருக்கணுங்கிறது இட் இஸ் ஆல்ரெடி டிசைடட். யார் மூலமா ஒரு மீடியேஷன் மூலமா நமக்கு இந்த பேர் வருது. ஸோ எவ்ரி ஒன் இஸ் பிளெஸ்ட் டு, நம்ம எல்லாருமே இந்த பேர் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிளெஸ்டா இருக்கணும். பட் இந்த பேர்ல கூட சில டைம்ஸ் நமக்கே தெரியாம பல நெகட்டிவிட்டிஸ் இருக்கலாம். இந்த நெகட்டிவிட்டிஸை எப்படி கிளியர் பண்றது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெக்னிக். இது சால்ட் கிளென்சிங் டெக்னிக்னு சொல்லுவாங்க. நம்ம பேர்ல இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டிஸும் அது ஈஸியா கிளென்ஸ் பண்ணிரும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளீன் பவுல் எடுத்துக்கணும். ஏன்னா பவுலுக்குமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு எனர்ஜி இருக்கும், நெகட்டிவ் பாசிட்டிவ், ஏன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால முடிஞ்ச அளவு கிளாஸ் பவுலாகவும் கிளீனா அதை கிளீன் பண்ணி தொடச்சு நீட்டா வச்சுக்கிட்டு அந்த பவுல்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு அதுல சால்ட் சால்ட் நான் சொல்றப்போ கண்டிப்பா சீ சால்ட் தான் போடணும். இதுல கண்டிப்பா ஒரு சீ சால்ட்டை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியில இன்க்ளூட் பண்ணிட்டு ஒரு ஒயிட் பேப்பர்ல உங்க பேர் எழுதணும். உங்க பேரை எழுதுறப்போ ரொம்ப ரொம்ப கான்சியஸா உங்க பேர் எழுதணும். ஏன்னா உங்க பேர் நீங்க இதுல இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் ரிலீஸ் பண்ண போறீங்க. அதை உணர்ந்து உங்க பேரை ஒரு பேப்பர்ல எழுதிட்டு அந்த தண்ணியில கொண்டு போய் உள்ள வைக்கணும். தண்ணிக்குள்ள போடணும். தண்ணியில போட்டீங்கன்னு போடணும். அந்த தண்ணியில போடுறப்போ நீங்க இமேஜின் பண்ணணும், உங்களையே அதாவது உங்களுக்கே தெரியாம என்னென்ன மாதிரி நெகட்டிவிட்டி எல்லாம் உங்க பேர்ல இருக்கோ உங்ககிட்ட இருக்கோ அது எல்லாமே இந்த சால்ட்ல கரைஞ்சு போகணும். எப்பவுமே சால்ட் நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படி இருக்கிற சமயத்துல நீங்க இந்த சால்ட்ல போய் இதை கலக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலா உங்க பேர்ல இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாமே கரைஞ்சு போயிடும். இதுக்கு பெஸ்ட் வே எப்போ பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால அந்த பவுல்ல நாங்க ஒரு நல்லா கிளீனா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற வாட்டர் ஏதாவது குடிச்சுக்கணும். குடிச்சுக்கிட்டு சீ சால்ட் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அதர் சால்ட் டேபிள் சால்ட் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா சீ சால்ட் கல்லுப்பா இருக்கணும். கல்லுப்பு அதுதான் யூஸ் பண்ணணும். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிட்டு அது மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த தண்ணியில அந்த பேர் எழுதி அதுக்குள்ள வச்சிருங்க. சோ நீங்க அதை இமேஜின் பண்ணணும். நீங்க அதை வைக்கிறப்போ அதுல இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே அதோட கரைஞ்சு போறதா நீங்க இமேஜின் பண்ணிட்டு அதுல வச்சிடணும். காலையில எந்திரிச்சு அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு அந்த பவுலை வாஷ் பண்ணிடுங்க. அந்த பேப்பரும் தூக்கி போட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்கா இது உங்களுக்கு இருக்கிற பேர்ல இருக்க நெகட்டிவிட்டி எல்லாமே ரிமூவ் பண்ணும். ஏன்னா சால்ட்டுக்கு பயங்கரமான பவர் இருக்கு. நம்ம நிறைய தடவை சொல்லியிருப்போம், ஏதாவது உப்புல சுத்தி போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, இதுக்கு திருஷ்டி கழியறதுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸாவே இது உங்ககிட்ட இருக்கிற எல்லா திருஷ்டி எல்லா நெகட்டிவிட்டியும் ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. இந்த சால்ட் டெக்னிக் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்க நெகட்டிவிட்டி எல்லாம் ரிமூவ் பண்ணும். இந்த நியூ இயர்ல எல்லாம் பாசிட்டிவா நடக்கிறதுக்கு இந்த ஆக்ஷனும் நீங்க பண்ணி பாருங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.